ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கச்சேபேஸ்வரர் அப்படிங்கிற பழமையான ஒரு ஆலயம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 காட்டில் இதுவும் ஒரு தலம். இங்கே யார் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கிறன்னா கச்சேபேஸ்வரர் அவர் கையால் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஒரு லிங்கம். இந்த கோயில் இப்போ பூட்டி இருக்கு. ஒரு பெரியவர் சாய் வச்சுங்கிற தரகரன்னு சொல்லியிருக்காரு. திறந்தோடனே பார்ப்போம். அந்த பெரியவர் இந்த கேட்டை தந்துட்டாரு. பழமையான ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயமும் கச்சேஸ்வரர் ஆலயம். இந்த மாதிரி பழமையான கோயிலில் யாருமே சரியாக பூஜைக்கு வரதில்லை. மக்களுடைய நடமாட்டமே தான் இருக்குது. ஆனால் இது பூஜை பார்த்தீங்கன்னாக்கா தினமும் ஒரு கால பூஜை 2 கால பூஜை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. அது என்ன சாபமோ தெரியல, இந்த மாதிரி பழமையான ஆலயத்துக்கு யாருமே வரதில்லை. ஐயர் இருந்தால் இதனுடைய விளக்கம் நம்ம சொல்லுவார். ஐயர் இல்லை, இவர் இந்த சமையல் செய்யறதுக்கு இந்த மண்டபத்தில் இவர் தான் இருக்கார். இந்த பெரியவர் தான் இருக்கார். இந்த பெரியவரால் தான் இந்த கோயிலை கட்டமைச்சு. இது அவரைக்கரை, வாலாஜா தாலுக்கா, ராணிப்பேட்டை. விசாரம் வழியாக கூட வரலாம். 2 வழி இருக்குது. கோயில் என்னமோ சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பழமையான கோயில். பாருங்க. இந்த தலை விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வ மரம். விநாயகர் சிலை இருக்கு. அப்புறம் தட்சிணாமூர்த்தி சிலை இந்த கோயிலை ஒட்டியே வச்சிருக்காங்க. அம்மனுக்குன்னு தனி சன்னிதி உண்டு. கச்சேஸ்வரர் இவர் தான் அந்த முனிவர். சிவபெருமான பூஜ்யத்துக்கு இவர் தான். பார்வதினி அம்மாள்.